வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னு சொன்னால், நிறைய பேர் தொழில்களில் செஞ்சுக்கிட்டு அதில் வந்து நஷ்டம் அடைஞ்சு வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, இதுக்கு பிறகு நமக்கு எதுவும் பண்ணுறதுக்கான ஒரு வழியும் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய இந்த தற்கொலை முயற்சிக்கெல்லாம் அப்படிலாம் போயிடுறாங்க. அதிலேருந்து மீண்டு வர்றதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து உணர்றதே இல்லை. அது போன்றவர்களுக்கு ஒரு சின்ன தன்னம்பிக்கையூட்டும் ஒரு சிறிய கதை. ஒருவன் வந்து தொழிலில் வந்து ரொம்ப நஷ்டமடைஞ்சு அப்படியே அந்த பாதையில் போய்கிட்டு இருக்கான். அப்படி போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே வர போகிறவங்கள பார்த்து ரொம்ப மனவேதனைக்குள்ளாகி இருக்கிற நேரத்தில் அந்த இடத்துல ஒரு குப்பை தொட்டி ஒன்று இருக்குது. அந்த குப்பை தொட்டியில் இருக்குது. அதே அந்த இடத்துக்கு ஒருவர் வந்து ஒரு பேக்கோட வாராரு. வந்து அவருக்கு தேவையான குப்பைகளை எல்லாம் நிரப்பி அந்த பேக்கில் எடுத்துக்கிட்டு அப்படியே போகிறாரு. அடுத்து இன்னொருத்தர் வராரு. அவருக்கு தேவையான அந்த குப்பை தொட்டியில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் அதெல்லாம் போட்டு நிரப்பிக்கிட்டு அவர் அப்படியே போகிறார். அடுத்தபடியாக இன்னொருத்தர் வராரு ஒரு பேக்கோட. அவருக்கு தேவையான அந்த பேப்பர் பிளேட் அந்த மாதிரி இதுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் நிரப்பிக்கிட்டு அப்படியே போகிறாரு. அடுத்தபடியாக ஒரு நாய் ஒன்று வருது. அது என்ன பண்ணுதுன்னு கேட்டால், அந்த எச்சில் இலைகளில் இருக்கிற அந்த உணவுகளை நல்லா சாப்பிட்டு அது அப்படியே போகுது. இறுதியாக என்ன பண்ணுது, ஒரு பசு மாடு வருது. அந்த குப்பை தொட்டியில் இருக்கிற அந்த இலையை வந்து எல்லாத்தையுமே நல்லா சாப்பிட்டு பசியாறி அந்த பசு போகுது. அந்த நேரத்தில் தான் இவன் சிந்திக்கிறான், இந்த ஒரு குப்பை தொட்டியிலேயே இவ்வளவு பேர் பிழைக்கிறார்கள் என்றால், இவ்வளவு விரிவான உலகத்தில் நம்மளால் ஏன் பிழைக்க முடியாதா அப்படின்னு சொல்லி அவனே தன்னை ஆறுதல் படுத்தி கொண்டு அவன் வந்து பழைய தொழிலுக்கு திரும்புகிறான். இது போன்று மிகவும் வேதனையில் இருக்கின்ற பலர் இது போன்ற விடயங்களிலிருந்து தோல்வி அடைந்திருந்தாலும் கூட மீண்டும் அதிலிருந்து விடுதலையாகி முன்னேறி வருவதற்கு பல சந்தர்ப்பங்கள் நமக்குள்ளே இருக்கின்றது. இதனை தெரிந்து நாங்கள் செயல்பட்டால் எல்லாம் நன்மையானதாகவே நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு பாதையாக அவர்களுக்கு விளங்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. நன்றி, வணக்கம்.